பெண்களுக்கு அன்றாட வாழ்வில் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. ரெய்னி டேயில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மழைக்காலத்தில் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். வாங்க அது என்னென்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மேட் போட்டு வச்சுருப்போம். இதில் நம்ம ஈரத்தன்மையோட சம்டைம்ஸ் வெளியிலேருந்து வரவங்க மிதிச்சு இதில் கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மேட்டை போட்ட உடனே இந்த மாதிரி பவுடரை போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் எதுவும் வராது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி ஆல் அவுட் தீர்ந்து போச்சு அப்படின்னா கடைசியில் கொஞ்சமாக இருக்கும். இது எரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி சீக்கிரமாக எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கவிழ்த்து போட்டு வச்சிங்கன்னா அந்த கொஞ்சமாக இருக்கிறது நல்லா எரிஞ்சிடும். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. நம்ம இதுக்காக பாட்டில் தூக்கி எறியணும்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தலைகீழாக கவிழ்த்து வச்சாலே அந்த மிச்சம் இருக்க லிக்விடும் நல்லாவே எரிஞ்சிரும். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதை நல்லா கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் கம்பி நார்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த கம்பி நார் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கையில் அந்த குத்துற மாதிரி அந்த மாதிரி ஃபீல்லாம் ஆகாது. ஆனால் அதுவே பழசாக நம்ம கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டை நடுவில் இந்த மாதிரி போட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டு அந்த நம்ம வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பி நார் உங்கள் கையிலையுமே குத்தாது. இந்த மாதிரி லப்பர் பேண்டை வெளியே இழுத்துக்குங்க. இது நீங்கள் அந்த மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு முடிச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலை. இந்த மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் கையில் குத்துறதுக்கும் சான்சஸ் இல்லை. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் பாட்டில் மூடியில் கம்பியை வச்சு நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஓட்டையை போட்டு அந்த லப்பர் பேண்டை நீங்கள் இந்த மாதிரி போடாமல் அந்த வாட்டர் பாட்டில் மூட்டை போட்டிருக்க இடத்துல கூட நீங்கள் போட்டு முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கம்பி நார்லாம் பழசாகி போச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. அதை இந்த மாதிரி கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு அல்லது சிங்க்கு கழுவுறது கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. மார்னிங் டைமில் நம்ம காய்கறி எல்லாம் வேகமாக கட் பண்ணும்போது காய்கறி கட் ஆகலை அப்படின்னா நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். அந்த டைமில் இந்த மாதிரி கம்பி நார் இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறி எல்லாம் கட் பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே கட் ஆகும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் பாத்ரூம் லெட்டின் ரெண்டுமே அட்டாச்சாக இருக்கும்போது நம்ம கையில் சம்டைம் இந்த சோப்பு வலிக்கி போய் லெட்டினில் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது சம்டைம்ஸ் இந்த வலிக்கு கீழே நழுவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி எடுத்திருக்கேன். இது ஒரு நார் மாதிரி தான். இது கடைகள்லேயே 10 ருபீஸ் அல்லது 15 ருபீஸ் அப்படின்னு விற்கிது. இதை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி லப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசருங்க. நம்ம கை நழுவி கீழேயுமே விழுகாது. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. சோப்பு கரைய நீங்கள் இதை டைட் பண்ணி கூட விடுத்துக்கலாம். இதை நீங்கள் தூக்கி போடணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நம்ம சோப்பு தீர்ந்து போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சோப்பை போட்டு வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சோப்புக்கு போட்டு வச்சா போதும். நெக்ஸ்ட் டைம் இந்த சோப் தீர்ந்து போனதுமே நெக்ஸ்ட் வேறு ஒரு சோப்பு கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் கை நழுவி கீழேயுமே விழுகாது. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம எல்லாருமே வெயில் காலத்தில் இந்த ஃபேன் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஆனால் அதுவே மழைக்காலம் குளிர்காலம்னு வந்துச்சுன்னா இந்த ஃபேனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக டஸ்ட் அண்டி போயிடும். அதுவே வெயில் காலம் வரும்போது இதை எடுத்து நம்ம எல்லாமே தொடச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் சுடிதாரே எடுத்துக்கோங்க. நீங்கள் போட்டு ரொம்ப நாள் கிழிஞ்சு போனது அல்லது ஏதோ ஒரு பழைய சுடிதார் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி ஃபேனுக்கு கவராக போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம சுடிதார் மாற்றுற மாதிரியே இந்த மாதிரி போட்டு விட்டுக்குங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. இந்த கைப்பகுதி ரெண்டையுமே இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த முடிச்சியை உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பின்பக்கமாக நான் காட்டுறேன் பாருங்கள். இது ரெண்டையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு
பின்னாடி இந்த ஓப்பன் தெரியுதுல்ல, இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறணும். அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டஸ்ட் அடையாது. வெயில் காலம் வரும்போது எடுத்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழைக்காலம் வந்துருச்சு, பனிக்காலம் வந்துருச்சு அப்படின்னா ஃபேனுக்கு இந்த மாதிரி கவரை போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு சுடிதார் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியும் செஞ்சு கூட நம்ம ஃபேனுக்கு ஒரு கவராக போட்டு வச்சுக்கலாம். இந்த முன்னாடி தெரிகிற இந்த நாட்டெல்லாம் வந்து உள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம்னா போதும். இதுவே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான டிப்புங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இட்லி பொடி அரைக்கிறோம் அல்லது மிளகாய் தூள் அரைக்கிறோம், தனியா தூள் ஏதோ ஒரு பொடி வீட்டில் அரைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி பேப்பரில், அதாவது வந்து நீங்கள் நோட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கள எழுதுகிற பேப்பர், நல்ல பேப்பரில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலையோ அல்லது எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம சூடாக அப்படியே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மழைக்காலத்துக்கு வந்து இந்த மாதிரி புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பேப்பரில் இந்த மாதிரி பவுடரை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த புழு பூச்சியும் வராது. ரொம்ப நாளைக்கு நம்ம செஞ்சு வச்ச பொடி மிளகாய் தூள் எதாக இருந்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் ஆயில் கேன் யூஸ் பண்ணுறோம் அல்லது ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம ஊற்றிட்டு வச்சோம் அப்படின்னா ஆயில் கொஞ்சமாச்சும் வந்து வலிஞ்சு அது வந்து நம்ம தூக்கும் போது நம்ம கை நழுவி ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னருக்கு மேலே நம்ம கட் பண்ண வச்ச துணியை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா கீழேயுமே ஆயில் வழியாக ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு. இந்த டிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கீங்க அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதிலேருந்து ஆயில் வழிஞ்சாலும் இந்த துணியிலே தான் இருக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும். நம்ம தூக்கும் போது நம்ம கையுமே ஸ்லிப் ஆகாது. இந்த மாதிரி ஆயில் கேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துணி அல்லது டிஷ்யூ பேப்பரை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மழை காலத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். குழந்தைங்களுடைய ஈர துணியாக இருக்கட்டும் அல்லது பல்லிகள் தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருக்கும். அது ரெண்டுக்குமே சொல்யூஷன் இந்த ஒரு நாப்தலின் பால்ஸ் மட்டும் போதுங்க. இது கடைகள்லேயே வந்து 10 rupees 20 rupees அப்படின்னு விற்கிது. உங்களுக்கு எந்த இடத்துல பல்லி கரப்பாம்பூச்சி அதிகமாக வருதோ கிச்சனில் அந்த இடத்துல இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸை சும்மா போட்டு விட்டுருங்க. அதோடைய ஸ்மெல்லுக்கு அந்த ஏரியாவில் அந்த பல்லி கரப்பான்பூச்சி எதுவுமே வராது. இதே மாதிரி உங்களுக்கு வீடு நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெட்ரூமில் இந்த மாதிரி வந்து ப்ரஷ் வைக்கிற ஸ்டாண்ட் மாட்டிருக்கீங்கன்னா அதில், பாத்ரூமில், உங்களுடைய கபோர்டில், பீரோவில் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். பல்லி கரப்பான் பூச்சியும் வராது. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள்லாம் நம்ம வாங்கி அரைச்சோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன மெத்தட் சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வினிகர் தொட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் நான் ஓல்டு மெத்தடு, என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய டிப்ஸில் சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அல்லது வினிகரை தொட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சியும் வராது அப்படின்னு. இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. இதே மாதிரி நம்ம மிளகாய் தூளும் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு மிளகாய் தூள் ரொம்ப நாள் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப மகுன மாதிரி ஆயிரும் அல்லது ரொம்ப பழசாக போயிடும் அப்படிங்குவாங்க. அவங்க வந்து எந்த ஒரு மிளகாய் தூள் வாங்கினாலும் சரி அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்பு அல்லது தூளுப்பை கலந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு புழு பூச்சியும் வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கீரையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கீரையை நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். ஏன்னா இப்போ வர காய்கறிகள் சரி கீரைகள் எல்லாமே வந்து புழு அரிச்சிருதுன்னு சொல்லி நிறைய கெமிக்கல் மருந்தெல்லாம் அடித்து தான் நமக்கு வருது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வினிகர் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. வினிகருக்கு பதிலாக லெமன் சேர்த்துலாம். நான் வந்து லெமன் இல்லாதனால வினிகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே அடிச்சிருக்க மருந்துகள் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக இந்த கீரையெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நார்மலாக நல்லா கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண் அதெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வினிகர் அல்லது லெமன் போட்டு நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத கீரை ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமப்படுவோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப
ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான மெத்தடு சொல்கிறேங்க. நம்ம டைரெக்டாக சோப்பெல்லாம் போட்டு கழுவணும் அப்படின்னா உள்ளே இருக்க பிசுக்குத்தன்மையெல்லாம் போகாது. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கண்டெய்னர் மேலே எல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம பிடிக்கும்போது நமக்கு வந்து வழுக்காமல், அதாவது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், கீழே விழுந்து உடையவும் உடையாது. நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வாஷ் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மேலே எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிக்குங்க. நம்ம கை வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் ஸ்லிப் ஆயிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அரிசி மாவு தான் சேர்க்கணும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் வந்து நரன்னு இருக்கும். அதனால் நமக்கு கையும் ஸ்லிப் ஆகாது. உள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுப்பு தன்மையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். இப்போ பாருங்கள், உள்ளே நான் எல்லாமே வந்து எண்ணெயெல்லாம் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சுன்னு. இதில் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றி விட்டு நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குலுக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுப்பு அந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே எடுத்துரும். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்குங்க. உங்ககிட்ட விம் லிக்விட் அல்லது நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திர சோப் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா பாட்டில் நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் வாங்கும் போது இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா சதுரமாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. ரவுண்டாக வாங்கினீங்க அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஸ்லிப் ஆகும். அதனால் இனிமேல் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சதுரமாக பாட்டிலில் வாங்குங்க. நமக்கு பிடிக்கிறதுக்குமே நல்ல கிரிப்பாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சோப்பை தொட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுக்குத்தன்மையே இல்லை, நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய லிட்டை வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டோம் அப்படின்னா இதுவுமே நல்ல புதுசு மாதிரி ஆயிருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர்லாம் நீங்கள் கழுவி வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நீளமான டப்பாவில் வச்சு வெயிலில் காய வைங்க. அப்போ தான் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், உடஞ்சும் போகாது. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. ஒரு சூப்பராக சுவையான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, அதிக நேரம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு 4-5 பூண்டு பல் மட்டும் தட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி குளவிக்கல்ல திருப்பி போட்டுட்டு தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே வச்சு தட்டணும் அப்படின்னா அது உள்ளே எல்லாம் மாட்டிக்கும். அது எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்லை திருப்பி போட்டு வச்சுட்டு தட்டி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. மேலாக கழுவுனா மட்டும் போதும். உள்ளே எல்லாம் தேய்ச்சி கழுவணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் இந்த கீரையை மட்டும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கீரை தண்ணியும் இதுலேயே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்ல தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கீரை ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடே மணமணக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். குழந்தைங்க கூட வந்து கீரை பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீரை வந்து வேக வைக்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. நான் சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்றாங்களா, வாயெல்லாம் புண்ணாக இருக்கனால நான் பச்சை மிளகா சேர்க்கல. ஒரே ஒரு வரமிளகா கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கீரை வேக வைக்கும் போதே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகாவை போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை எல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பராக சுவையான ஒரு கீரையில் நம்ம செஞ்ச ரெசிபி ரெடி ஆயிரும். நம்ம வெறும் கீரையை மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சோண்டு சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இல்லை
இல்லைன்னா அந்த நம்ம கீரை வேக வச்ச அந்த தண்ணியை கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த கீரை வந்து கொஞ்சம் கல் மாதிரி தாங்க இருக்கணும். நான் வந்து நைட்டுக்குமே வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, நீங்கள் எந்த ஒரு ரெசிபி அல்லது சும்மா கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இந்த வெண்டைக்காய் பொரியல், ஊறுகாய் எப்படி செய்கிறது நிறைய ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கோங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் வெண்டைக்காவும் எப்படி முழுசாக இருக்குன்னு. ஊறுகாவும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கீரையும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீடு தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த குளுமைக்கு எறும்பு வந்துடும். அந்த மாதிரி எறும்பு வராமல், பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் அல்லது ஷாம்பு அல்லது நீங்கள் எதை போட்டு லைசால் போட்டு துடைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சமாக போட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எறும்பு தொல்லையே இருக்காது. எந்த ஒரு புழு பூச்சி, கரப்பாம்பூச்சி கூட வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வினிகர் போட்டு துடைக்கிறனால நல்ல தரையும் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். இப்போ நான் வினிகரு கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் தான் போட்டு தொடச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. இதே லிக்விடை வச்சு தான் நம்ம கிச்சன், கவுண்டர் டாப், கேஸ் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். எறும்பு தொல்லையும் இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் தரை எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.